Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பெரிய சந்தோஷம்னு என்னால் சொல்ல முடியல. என்னோட லைஃப்பில் நான் பெரிய சந்தோஷம். அவர் கல்யாண டைமில் நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன். அப்புறம் பிடிச்சிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கோவம் தான் அடிப்பார். அது ஆப்வியஸ்லி அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா யார் மேலேயும் அவருக்கு கோவத்தை வந்து என் மேலே தான் காட்டுவார். இதுக்கிடையில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணோம். அவர் கூட என்னால் வாழ முடியாது, நிறைய என்னை இன்சல்ட் பண்ணார். நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். வேறு யாராவது லேடியாக இருந்தால் அவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க. என் சைடில் கிறிஸ்டியன் நான் கல்யாணம் பண்ணிட்டா இனிமேல் எங்கள் குடும்பத்தோட எந்த உறவுமே இல்லைன்ட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்களை ஒதுக்கிட்டாங்க. குழந்தைங்களோட 4 குழந்தைங்களோட நான் ரோட்டில் நிற்கும் போதும் அவர் கவலைப்படலை. அப்போ அவர் ஜடம் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தார். என் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க, இப்படி ஒரு மனுஷனோட இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான? அவர் மட்டும் இல்லை, உலகமே என்னை கேட்டுச்சு. மறுநாள் காலையில் போய் நான் காலை பிடிச்சி, மொனே நான் ஷூட்டிங் போகிறேன்டா, இது டெட் பாடி, காலை பிடிச்சி நான் சொல்கிறேன், மொனே நான் போயிட்டு வரேன் ஷூட்டிங்க்கு. சினிமாவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த கம்பேக் மூலிமா, அடுத்தடுத்த ரீஎன்ட்ரி மூலிமா ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க. பட் லைஃப்லேயும் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க. இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் வில்லியம் சார் உங்களை விட்டு பிரிஞ்சதாகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தராக சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பசங்களை வளர்த்ததாகட்டும், இதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? உங்களுக்கு யார் அப்போ சப்போர்ட்டாக இருந்தாங்க? எந்த விஷயம் உங்களை ட்ரைவ் பண்ணுச்சு? எது உங்களை அடுத்த நாளுக்கு கொண்டு போச்சு? அது சொல்லணும்னா பெரிய கதையாக சொல்ல வேண்டிய வர என்ன லைஃப்பில் பிடிக்காத ஒரு விவாகம் தான் எனக்கு நடந்தது, திருமணம். ஆனால் அப்பா வார்த்தையை மீறி நான் என்றைக்குமே நடந்தது கிடையாது. அதுக்காக அப்பாவை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள் உங்கள் அப்பா ஏன் இவ்வளோ மோசமானவராக இருந்தால் அப்படி கிடையாது. எனக்கு அப்பா எங்களுக்கு கடவுள் தான். என்னதான் இருந்தாலும் என்னோடய அப்பா, அவர் எனக்கு கடவுள் தான். ஆனால் அவரோட மைண்ட் அப்போ எப்படி இருந்ததுன்னு யாருக்குமே சொல்ல முடியல. எங்கள் திருமண விஷயத்தில் அவர் ஒரு படத்துக்காக என்னை கூப்பிட வந்தார். அந்த படமும் நான் அவருக்கு நடித்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அவரே வாலண்டியராக எங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசி அப்பாவை சம்மதிக்க வச்சு அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. எங்களோட இதில் எப்படின்னா, நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எங்களோட இதில் என்னென்னா, அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது. என் சிஸ்டரும் சரி, என் பிரதரும் சரி, நானும் சரி, அப்பா ஒரு கோடு போட்டு இதை நீங்கள் தாண்டக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் தாண்ட மாட்டோம். நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம் அப்பாவோட வளர்ப்பில். அதனால அப்பா சொன்னதுனால நல்லது தான் செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு பிடிக்கலை. ஆமாம், எனக்கு பிடிக்கலன்னு நான் அப்பா கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நான் ஓடியெல்லாம் போயிருக்கேன், வேண்டாம் இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு அவரை பிடிக்கலை, வேண்டான்னு சொல்லியெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணி ஓடியிருக்கேன். பல நாள் எனக்கும் அப்பாவுக்குமே சண்டையே நடந்திருக்கு இந்த விஷயத்தில். ஆனால் அப்பா எதுக்கு அவ்வளோ ஸ்டபர்னாக அந்த விஷயத்தில் இருந்தார்ன்றது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல கடைசி வரைக்கும். இவரும் அவரும் அவ்வளோ க்ளோஸாக பேசுவாங்க. 2 பேரும் என்னமோ அப்பா பிள்ளைங்க மாதிரி 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் தான் யோசிப்பேன், என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே, எப்படி அப்பா இவரோட இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாரு அப்படின்னெல்லாம் யோசனை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாண டைமில் நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன். அப்புறம் பிடிச்சிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எல்லாருக்குமே தெரியும். அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதாவது நெஞ்சத்தை கிள்ளா ரிலீஸ் ஆகிற டைமுக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நெஞ்சத்தை கிள்ளாத ரிலீஸ் ஆனோன்னா எனக்கு படம் 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 வருது. ஆனால் இவர் லாக் போட்டார், பண்ணக்கூடாது, சினிமா பண்ணக்கூடாது, ஃபேமிலி லைஃபு ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் சொன்னதுனால நான் நடிக்க போகல, அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் லைஃப் எனக்கு பெரிய சந்தோஷம்னு என்னால் சொல்ல முடியல. என்னோடய லைஃப்பில் நான் பெரிய சந்தோஷம். அவர் வெறும் வேலை மட்டும்தான் அவருக்கு.
அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலை மட்டும்தான் அவர் கண்ணோட்டமாக இருந்தது தவிர, அவர் ஷூட்டிங்கு, அவரோட செட்டு, அவரோட ஆளுங்க அப்படி தான் அவர் இருந்தாரே தவிர, பெரிய பாசம் என் முதல் பொண்ணு பிறக்கும்போது அவர் இல்லை, பாப்பா பிறக்கும்போது அவர் இல்லை. இந்த மாதிரி சில வலிகளெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அவர்கிட்ட. ஆனால் கோவம் தான் அடிப்பார். அது ஆப்வியஸ்லி அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா யார் மேலேயும் அவருக்கு கோவத்தை வந்து என் மேலே தான் காட்டுவார். அதுக்கப்புறம் அந்த சில விஷயங்கள் வந்து கோவத்தையும் மீறி சில நேரம் பாசமாக காட்டுருவார், சில நேரம் வந்து அப்படியே இந்த ரோபோ மாதிரியே இருப்பார். நான் என்ன நீ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோபோ மாதிரி இருப்பார். அவரோட கேரக்டரைசேஷன் அதை நம்மளால் மாற்ற முடியாதுன்ற ஒரு டிசிஷனுக்கு நான் வந்தேன். இதுக்கிடையில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணோம், அவர் கூட என்னால் வாழ முடியாது, நிறைய என்னை இன்சல்ட் பண்ணார், நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. மெயின் வந்து அவரோட கேரக்டர் என்னென்னா கோவம், ஷார்ட் டெம்பர்ட், ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு. இண்டஸ்ட்ரியிலேயே அவரை பற்றி சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது கோவக்காரன், சேரை தூக்கி அடிக்க போவார், கண்ணாடியை தூக்கி உடச்சிருவார். வீட்லேயே எங்கள் வீட்டில் திடீர்னு பார்த்தா எங்கள் டீப்பாய் மேலே இருக்கா கண்ணாடி இருக்காது, ஏதோ ஒன்று பேசி டக்குன்னு தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போட்டுருவார், அப்படியே தூக்கி போடுவார், அது சில்லாக உடையும். இல்லைன்னா கையை கொண்டு கிளாஸில் கொண்டு போய் அடிச்சிருவார், கையெல்லாம் கிழிஞ்சு அப்படி ரத்தமாக வரும். இந்த மாதிரி அவரோட கோவம் தான் அவரோட மெயின் வில்லனாக இருந்துச்சு அவருக்கு. அது இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு ஒரு 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 இது வந்து அவருக்கு இதுதான், அந்த கோவத்தினால தான் கொஞ்சம் இதாக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அவர் கூட நான் வந்து கடந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 25 வருஷம். என்ன வேறு யாராவது லேடியாக இருந்தால் அவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க. பின்ன எனக்கு பிள்ளைங்க, என்னோட குழந்தைங்க, அவங்கள நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. 1992 அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ட்ரெயினில் வச்சு ஹார்ட் அட்டாக் வந்தது. எர்ணாகுளம் போயிட்டுருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரெயின் இறங்குற வரைக்கும் என் பொண்ணு சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தா. என் பொண்ணை நினச்சார் போல இருக்குது. ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உடை உடுத்தி யாரோ என் பக்கத்தில் வந்தாங்க. வந்து கொஞ்ச நேரத்துலலாம் ட்ரெயின் நின்றுச்சு, என்னை தூக்கிட்டு போனாங்க, என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். அப்போவே வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, வில்லியம்ஸ் பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. 42 hours தான், பிழைக்கிறது கஷ்டமா அப்படின்னாங்க. சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. வாழ்க்கையில் எனக்கு வேறு எந்த பிடிப்புமே கிடையாது, என் பசங்க மட்டும்தான் எனக்கு. ஏன்னா எங்கள் எல்லாமே போயிடுச்சு, எங்களோட எல்லா சொத்து எல்லாமே போயிடுச்சு. போய் இந்த 4 பசங்க மட்டும்தான் எனக்கு சொத்தாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் படம் எடுப்பார், படத்தில் லாஸ் தான் வரும். 3-4 படம் எடுத்தார். பேம்பு பாய்ஸ், அது இது, ஜீவன் ஜீவன், இந்த மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட 12 படம் எடுத்ததில் ஒரு 2-3 படம் தான் சக்ஸஸ் ஆச்சு. பாக்கி எல்லா படமுமே ஃப்ளாப்பு தான், அதில் எல்லாமே நஷ்டம்தான். என்ன இதுக்கிடையில் கூட இருந்தவங்க யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை. வில்லியம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலை, எங்களை சப்போர்ட் பண்ண வேண்டாம். வில்லியம்ஸுக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இருக்கலை. அதுவும் அவர் சொல்லி சொல்லி அழுவார். அது எனக்கு முடியல, என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க, நீ தான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்வார். அதே நேரத்தில் வந்து கோபமும் வரும், திட்டமும் செய்வார். இதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அப்படியே வந்துருச்சு காலகட்டங்கள். 2002 வந்து திரும்ப ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். இந்த எவ்ரி இயர் இவருக்கு நான் 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கணும். ஆமாம், எவ்ரி இயர் 1 lakh நான் இவருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டலைஸ்க்கு ஆகிடுவார். 10 வருஷம் கிட்டத்தட்ட இவரை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு. வருமானம் இல்லை, நடிக்கக்கூடாதுங்கிறாரு, நடிக்கலாங்கிறாரு. இப்படி நான் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுத்து முடியும் போது என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ நடிக்க போகக்கூடாது, நீ நடிச்சா நான் செத்துருவேன், பணத்தை தாண்டி போ அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தாண்டி போவேன். ஏன்னா வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நமக்கு கிடையாது. குழந்தைங்களை யார் வளர்ப்பா? 4 பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள யார் காப்பாற்றுவா? யார் படிக்க வைப்பாங்க? நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் இத்தனை வருஷம். ஆனால் நமக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை யார் காப்பாற்றுவாங்க?
இந்த கேள்வியெல்லாம் அவரை நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் நடிக்க போனேன். ஸோ அந்த 10 years எப்படி தான் சமாளிச்சிங்க? 10 years சமாளிச்சதுன்னு சொன்னால், காசு தரதுக்கு யாரும் இல்லைப்பா. அவர் சைடு ரிலேட்டிவ்ஸும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என் சைடில் வந்து கிறிஸ்டியன் நான் கல்யாணம் பண்ணிட்டா இனிமேல் எங்கள் குடும்பத்தோட எந்த உறவுமே இல்லைன்ட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்களை ஒதுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்காக வந்து இப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போனப்போ எங்கள் அத்தையே சொன்னாங்க, அவர் அங்கேயே நிற்க சொல்ல உள்ளே ஏற்ற முடியாது, நீங்கள் வெளியவே உட்காந்து சாப்பிட்னா. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எனக்கு என் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். அவர் கிறிஸ்டியனோ முஸ்லீமோ எந்த மதமாகட்டும், இஸ் மை ஹஸ்பண்ட், அவ்வளோதான். அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்கலன்னா நான் இந்த வீட்டில் கை நினைக்க மாட்டேன். வந்தவ தான்ப்பா இன்னைய வரைக்கும் நான் என் ஊர் பக்கம் போகல. ஏன்னா என் கணவருக்கு மீறி எனக்கு எதுவுமே இல்லை. என் கணவர் என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம், பாசம் இல்லாமல் இருக்கட்டும், என்ன பண்ணட்டும். ஆனாலும் வந்து அவர் என்னோட வீட்டுக்கார், என் பசங்களுக்கு அப்பா. அந்த ஒரு மரியாதையை அவர் இறக்குற வரைக்குமே நான் அவருக்கு கொடுத்தேன். இன்றைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த 10 வருஷத்தில் சொன்னால் சிரிக்காதீங்க. இப்படி காசு போட்டு அங்கே கடனை வாங்குவேன், அங்கே கடனை வாங்கி 2 நாள் டைம் சொல்லி இன்னொருத்தர்கிட்ட வாங்குவேன். இப்படி அதாவது உலகமே தெரியாமல் வளர்ந்த நான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வட்டினா என்ன, நகை வச்சா என்ன வட்டி எடுப்பாங்க, இதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது தம்பி. ஆனால் வாழ்க்கையில் இவர் கூட நான் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்வாடி கடை என்ன, நகை என்ன அடமானம் வச்சா எவ்வளோ கிடைக்கும், ஒரு சவரனுக்கு எவ்வளோ கிடைக்கும், அதை வச்சு எத்தனை நாளைக்கு ஓட்டலாம், இதுதான் என்னோடய லைஃபாக இருந்தேன். 25 இயர்ஸும் அவரை கல்யாணம் பண்ண நாளில் இருந்து நான் இதைத்தான் பண்ணேன் தம்பி. எங்கள் வீடு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. எதை பற்றியுமே அவர் கவலையே படலை. குழந்தைங்களோட 4 குழந்தைங்களோட நான் ரோட்டில் நிற்கும் போதும் அவர் கவலைப்படலை. அப்போ அவர் ஜடம் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தார். என் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க, இப்படி ஒரு மனுஷனோட இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான, அவர் மட்டும் இல்லை உலகமே என்ன கேட்டுச்சு. ஆனாலும் வாழ்ந்தால் அவரோட தான் வாழ்க்கை. அவர் முன்ன போனால் சரி, நான் முன்ன போனாலும் சரி, அது வரைக்கும் என் வாழ்க்கை அவரோட தான், வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடனை வாங்கி வாங்கி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 500 சவரன் நகை வச்சுருந்தேன். எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி என்னோடய வீட்டோட விலை வந்து 120 கோடி தேரும். அந்த வீடு போச்சு. என் பசங்க என்ன கேள்வி கேட்பாங்க சில நேரத்தில், எல்லாம் இருந்து ஏம்மா அப்போ நீ இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கல, முட்டாளாக வாழ்ந்துட்டீங்க அப்பாவோட. அப்போ ஏதாவது ஒன்று கொட்டிவாக்கத்தில் 4 கிரவுண்டு, ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸில் ஈசிஆரில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 4 கிரவுண்டு, மகாபலிபுரத்தில் வந்து 5 ரதம் பக்கத்தில் ஒரு 4 கிரவுண்டு, டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகிற பைபாஸ் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கரா இடம், எல்லாத்தையுமே அவருக்காகவே விற்றேன் தம்பி. எல்லாத்தையுமே அவருக்காக அழிச்சிட்டேன். கொட்டிவாக்கத்தில் 4 கிரவுண்டு. இன்றைக்கி என் பசங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா, என் பசங்க சில நேரம் அவங்கள பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க தான் என்னை காப்பாற்றுறாங்க. என் பிள்ளைங்களோட தான் நான் இருக்கேன். அதுக்காக அவர் போயிட்டாருன்றது, அவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாருங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. விதி, இது எல்லாமே கடவுள் வந்து நமக்கு எழுதப்பட்ட விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ கடந்து வந்தாலுமே ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு 2 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குவேன். அந்த கடனை கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நாள் நான் கொஞ்சம் சமாதானமாக இருப்பேன். மறுநாள் எனக்கு டென்ஷன் வந்துடும். ஐயோ இந்த கடனை எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல. அடுத்து ஒரு யாருக்கா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே காசு கேட்பேன். அவங்கள்ட்ட வாங்கி இங்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஐயோ சனிக்கிழமை அவங்களுக்கு கொடுக்கணுமே, அவங்க வேஜஸ் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த சனிக்கிழமைக்கு நான் வெயிட் பண்ணி உட்காந்து வெள்ளிக்கிழமை மண்டையை போட்டு உடச்சி இங்கே யார்கிட்ட வாங்கலாம் அவங்கள்ட்ட வாங்கி அங்கே கொடுத்து, இப்படி என்னோடய வாழ்க்கை வந்து உருண்டு 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 என் வாழ்க்கை பூரா 25 வருஷம் நான் உருண்டது தான் மிச்சம். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது அது ஒரு போராட்டமாக இருந்திருக்கு, பயங்கர போராட்டம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இப்போவும் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், அவரை வந்து நான் திட்ட முடியாது, இது விதின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி திட்ட முடியும்? கடவுள் வந்து எழுதிட்டாரு, என் தலையில் இதுதான் விதின்னு எழுதிட்டாரு. அந்த விதியை வந்து கடவுளால் மாற்ற முடியுமா? எழுதப்பட்ட விதியை பிரம்மனாலே முடியாது, எழுதின விதியை மாற்ற அவராலே முடியாது. அவர் எங்கே தூங்கிட்டு இருக்காரோ நம்ம வாழ்க்கை இப்படி ஓடிட்டுருக்கு. அதனால் இப்போ 2005 நான் மெட்டிஒலி பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கடவுள் மாதிரி உதவினவங்க வந்து சித்திக் சாரும் திருமுருகன் சாரும் தான். அன்னைக்கு திருமுருகன் சார் வந்து என்னை கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுக்கல அப்படின்னா நான் எல்லாருமே குடும்பத்தோடைய அழிஞ்சிருப்போம்.
யாருமே இன்றைக்கி என்னையெல்லாம் நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது. எங்கள் குடும்பமே அழிஞ்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு அவர் கூப்பிட்டு அந்த நெஞ்சத்தை கில்லாத படத்தினால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடச்சிதுன்னு சொல்லலாம். என்னம்மா பண்ணியிருக்கீங்க வில்லியம், என் நெஞ்சத்தை கில்லாத பண்ண பாருங்க. ஐயோ நெஞ்சத்தை கில்லாத, கணபதி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. மேனேஜரை கூப்பிட்டு டக்குன்னு எனக்கு அந்த கேரக்டர் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிவிடு, மாற்றாத அம்மா, வேறு எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம சீரியல் பண்ணுறீங்க, மாதம் 15 நாள் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் என்னோடய லைஃப் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலும் அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் இவரோட வச்சுட்டு நான் போராடினேன். ஒரு பக்கம் இவரோட போராடிட்டு இருப்பேன். திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், அவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போவேன். திரும்ப நைட்டு வந்து என்ன பண்ணுவேன், அந்த 9 மணிக்கு அவருக்கு கஞ்சி கிஞ்சி பண்ணி எடுத்துகிட்டு நேராக இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த அவருக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு வெளியில் அந்த சேர் ஒன்று இருக்கும், அதில் காலை மடக்கிட்டு இப்படி தூங்குவேன். டாக்டர் வந்து கேட்பார், என்னம்மா இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா, ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்பார். உனக்கு எதாவது வந்துட போகுது தாய், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வேறு டாக்டர் தில்லை வள்ளல் கார்டியாலஜிஸ்ட்டு. அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாற்றி 2005 எங்கேயோ படம் எடுக்க போகிறேன்னு போனார், கதை சொல்ல போகிறேன்னு ஹைதராபாத் போனவர் தான். அவர் வெறும் டெட் பாடி தான் எனக்கு திரும்ப வந்தது. ஆனாலும் ஒரு வார்த்தை நான் போனேன், கடைசியாக அவரை பார்க்க போனேன் ஹைதராபாத்துக்கு. போயிட்டு 4 நாள் இருந்து காலையில் அவருக்கு வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் மட்டனு சிக்கனு என்னென்ன அவருக்கு பிடிக்குமோ ஃபிஷ்ஷு, 4 நாள் அவருக்கு வயிறார சாப்பாடை சமைச்சு போட்டுட்டு வந்தோம். அதுக்கிடையில் ஒரு 16 வருஷம் எனக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தோம். பேசிக்க மாட்டோம், ஒருத்தர் பேசிக்க மாட்டோம். பசங்க மட்டும்தான் இங்கேருந்து அங்கே எங்களுக்குள்ள கான்வர்சேஷன், என் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் தான். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் பண்ணினதுனால அவரை விட்டு போக முடியாது என்னால். என்ன அந்த ஒரு சிச்சுவேஷனில் என்னோடய லைஃப்பை வந்து நான் இப்படி தான் போனேன். கடைசியில் எனக்கு இங்கே வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எனக்கு சித்திக் சார் வந்து ஃபோன் அடிப்பேன், ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் அடிப்பேன். அவர் என்னை ஒரு பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிட்டாங்கப்பா அந்த கம்பெனியில். அப்படி தான் அவங்க தான் கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்றினாங்க. அந்த 11 வருஷம் நான் வேலை செஞ்சு மெட்டியோலையும் சரி மலையாளம் மின்னுக்கட்டும் சரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த கடனை ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு தான் நான் வெளில வந்தேன். டெலிவிஷன் வந்துட்டு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு உங்களுக்கு, உங்களோட ஃபேமையும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இது இந்த மாதிரி ஃபினான்ஷியலியும் சப்போர்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸும் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு இது. அதுலேயுமே விஜய் சித்துவும் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கேரக்டர். பட் அவங்க இறந்த நியூஸுமே எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சோடனே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அதாவது என்னென்னா 2020 அக்டோபர் 5 வந்து என் பையன் இறந்துட்டான். எனக்கு வந்து செப்டம்பரில் ஒரு மாதம் கண்டினியூஸாக ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எது தண்ணி குடித்தா கூட வாமிட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து என் பையன்கிட்ட சொன்னேன், நான் செத்துருவேன் போல இருக்குடா, நீ தயவு செஞ்சு உங்கள் அக்கா மாதிரியும் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன்னா அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நீ போக மாட்டேன், நான் தான் போவேன், நீ கவலைப்படாத, இன்னும் நீ நிறைய பார்க்குறதுக்கு இருக்குமா லைஃப்பில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதே மாதிரியே சொன்ன மாதிரியே ஒரு ஒரு இது தழுகை போட்டு முடிச்சு கும்பிடுறான்னா கும்பிட மாட்டேன், நான் தான் கடவுளை என்ன கும்பிடுங்கன்ட்டான். சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் தான் சாமி இந்த விட்டு கும்பிடுங்கன்னா. இவன் என்ன பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பேசுகிறானேன்னு சொல்லிட்டு நானும் காலில் விழ வச்சான். விழுந்து சாமி கும்பிட்டு எல்லாம் வச்சா மறுநாள் அவர் போயிட்டார். அக்டோபர் 5ஆம் தேதி நைட்டு 1:30 மணிக்கு அவர் ஆத்மா போயிடுச்சு. எங்களுக்கு தெரியல. மறுநாள் காலையில் போய் நான் அவன் காலை பிடிச்சி மொனே நான் ஷூட்டிங் போகிறேன்டா, இது டெட் பாடி, காலை பிடிச்சி நான் வந்து சொல்கிறேன், மொனே நான் போயிட்டு வரேன் ஷூட்டிங்க்கு, பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் போகிறேன், போய் காலை பிடிச்சி சொல்லிட்டு போகிறேன். கால் சில்லுன்னு இருக்கு, என்ன சில்லுன்னு இருக்குது, ஒரு ஏசி போட்டிருக்கான் போல் இருக்கு, அதான் சில்லுன்னு இருக்குது சொல்லிட்டு நான் போயிட்டேன். போய் திரும்ப வந்து பார்க்கும்போது திரும்ப வந்தேன், 11 மணிக்கு வந்தேன். அவன் எந்திருக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா அவன் நல்லா தூங்குறான். அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணி நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால டேயில் அவன் தூங்குவான். அந்த ஒரு இது தான் எல்லாருக்குமே இருந்தது. 3 மணிக்கு தான் நான் பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங்கில் இருக்கேன். 3 மணி 3:30 என் பொண்ணு ஃபோன் பண்ணுறான், என் பையன், அம்மா சந்தோஷம் இறந்துட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. முந்தின நாள் என்னை சந்தோஷமாக லிஃப்ட்டில் ஏற்றி அனுப்பின பையன் நைட் நான் வரும்போது டோர் பூட்டின்னு தூங்குறான்னா. சரி நான் காலையில் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேனே, என்னடா சொல்கிறீங்கன்னா ஒன்று நான் வந்து அங்கேருந்து லொக்கேஷன்லேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகல, சித்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். நான் கேட்டேன், என்ன எவ்வளோ ஸ்பீடில் வந்தேன் நீ அப்படின்னு.
இல்லைம்மா நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிடுவீங்க, எனக்கு தெரியும், கொஞ்சம் அழுகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்கம்மா, நீங்கள் இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு இருக்குமா அப்படின்னா. அப்படியே அவன் மேலே சாஞ்சு அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் என் பொண்ணு சொன்னா, உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்லப்பா, நீ வேண்டாம், நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சிட்டு போய் வெளியே கொண்டு போய் விட்டு வந்தாங்க. அப்புறம் டீம் எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. என் பையன் இறந்து, அவன் அக்டோபர் இறந்தானா, டிசம்பர் 9 சித்து இறந்தான். கண்டினியூஸாக என்னென்னா நவம்பர் 7 எங்கள் ஃப்ரெண்டோட, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அதாவது 1 by 1, அக்டோபர் 5 அவன், செப்டம்பர் 7 அவர், டிசம்பர் 9 சித்து. நான் வந்து அதுலேருந்து மீளலை, என் பையன் இறந்ததுலேருந்தே நான் மீளலை. ஒரு மாதிரி பயங்கர மூளை வேலை செய்யறதில்ல. ஷூட்டிங் போனால் கூட டயலாக் சொன்னால் ஒரு வாட்டி சொன்னால் எனக்கு போதும், எடுத்து நான் உடனே பேசிடுவேன். எனக்கு மூளையே வேலை செய்யலை, இப்படி தான் இருந்தேன். சித்துவை என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த 3 மாதமும் என்னால் அவளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இல்லைன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், அவள் பண்ணுவா, பேசுவா. நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், அவள் பண்ணால் நான் அழுவேன்னு சொல்லிவிட்டு அவள் என்னை காண்டாக்ட் பண்ணல. இப்படி எங்களுக்குள்ள ஒரு 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 கேப் அந்த இடத்துல வந்துச்சு அந்த 3 months. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.